மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டே 2 ஆஃப் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை பயிறு அதை தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சது, ரொம்ப ஃபெமிலியரானதும் கூட. ஒன்றுமே இல்லைங்க, ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நைட்டே ஊற போட்டுட்டு காலையில் அப்படியே அதை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம், இல்லை குக்கரில் போட்டு அவிச்சு நம்ம தாளித்து சாப்பிட்லாங்க. ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். பச்சைப்பயிர் தோசை சாப்பிட்றாங்க, பச்சைப்பயிர் குழந்தைங்களுக்கே கொடுக்குறாங்க. ஸோ நம்மளோட டே 2 ஆஃப் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் நம்ம சேர்த்துருக்க விஷயம் என்னென்னா பச்சைப்பயிறு. ரொம்ப விலை கம்மியானது, ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது. எல்லா இடத்துக்கும் நம்ம ஈஸியாகவே இதை ட்ராவல் பண்ணி கொண்டு போகலாம். எல்லா ட்ராவல்லையுமே நம்ம ஈஸியாக கொண்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இது. ஹேர் க்ரோத்துக்கு முக்கியமான விஷயத்தில் இதுவும் ஒன்று. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிடுங்க, ஊற வச்சு சாப்பிடுங்க. ஹேர் பேக்காகவும் இது யூஸ் பண்ணலாம். ஹேர் பேக்காக எப்படி யூஸ் பண்ணுறது நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்டேக்காக எடுங்க. இன்டேக்கே நல்ல ஒரு எக்ஸ்டர்னல் ஹேர் க்ரோத்தை உங்களுக்கு சூப்பராகவே காட்டும். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறது, ஹேர் பேக்காக போடுறது, ஸ்கின்னுக்கு போடுறதெல்லாம் ஒரு 20% இருந்தால் கூட நம்ம இன்டேக்காக எடுக்கிறதாங்க 100% ரிசல்ட் கொடுக்கும். ஸோ டெய்லி இதை ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சு நம்ம சாப்பிட்லாம். டெய்லி சாப்பிட முடியலனாலும் பரவாயில்ல, வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ் அது சாப்பிடுங்க. ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 2 ஹேர் க்ரோத் சேலஞ்சில் நம்ம பார்த்துக்கிறது பச்சை பயிறு. நாளைக்கு என்ன பார்க்குறோங்கிறத உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். பாய்.